ராம்ராஜ் கோட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். So let's welcome our judges, the தூள் பறக்கும் queen, Roja ma'am. நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் காயும் சூரியனை கடலுக்குள் சுட்டினேன் இரவு தொடர்ந்திட இந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு. Welcome to the show, ma'am. So ma'am, நீங்க வந்து நிறைய மூவிஸ் பண்ணிருக்கீங்க. நிறைய மூவிஸ்ல காமெடி எல்லாம் செமையா தூளா பண்ணிருக்கீங்க. நம்ம ஷோல எப்படி நீங்க டைமிங்கா கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து 10 மடங்கு உங்க மூவிஸ்ல வந்து நீங்க காமெடி பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் as in like நீங்க மனசுல யோசிச்சு இந்த படத்துல தான் நம்மளுக்கு வந்து காமெடி செமையா வந்திருக்கு, அந்த மாதிரி எந்த மூவி சொல்வீங்க? சோ நான் தமிழ்ல நல்ல காமெடி ஃபிலிம்ஸ்னா ராம்நாராயண் சார் படம் நிறைய பண்ணிருக்கேன். நானும் கோவை சார்ல காம்பினேஷன்ல நிறைய படம் வந்திருக்கு. கந்தா கதம்பா கதிர்வேலா விஸ்வநாத ராமூர்த்தி இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஏழையின் சிரிப்புல நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்க. Alright ma'am, super. So இன்னைக்கு நம்ம ஷோ நிச்சயமா தூள் பறக்கும். கண்டிப்பா தூள் பறக்கும். Please take a seat. Now let's welcome our Dhool Don, Mr. Ramesh Khanna. Welcome to the show, sir. Thank you. தூள் பறக்கும் நிகழ்ச்சி நம்ம பாக்குறோம். நிறைய பேர் பாராட்டுறாங்க. நிறைய பேருக்கு இப்போ வந்து தூள் பறக்கும் நிகழ்ச்சியில் எப்படியாவது கலந்துக்கணும்னு எனக்கு ஒரு 50 போனா டெய்லி வருது சார். நாங்க நல்ல குரூப் வச்சிருக்கோம் சார், நல்ல ஸ்கிட் வச்சிருக்கோம் சார், நல்ல ஐடியா வச்சிருக்கோம் சார் சொல்லிட்டு டெய்லி வெளியூர்ல இருந்து போன் வருது. நான் எத்தனை பேர் தான் டைரக்டருக்கு ரெக்கமெண்ட் பண்றது, அவர் எத்தனை பேர் தான் எடுப்பார். இருந்தாலும் எத்தனையோ பேர் தமிழ்நாட்டில் இல்லை வெளியூர்ல எல்லாருமே எல்லா இடத்துலயும் நல்ல அருமையான கலைஞர்கள் இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் இது. சீக்கிரமா தூள் பறந்து நிகழ்ச்சி கலந்துங்க, வெற்றி பெறுங்க, தமிழ்நாடு பூர்வமா அறிமுகங்க, சினிமால பெரிய ஆளா வாங்க. தேங்க்யூ. ஓகே சார், சூப்பர். இப்ப நீங்க சீட் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த ஷோல நடக்கிற விஷயங்கள் அத்தனையும் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும்தான் செய்யப்படுறது. இந்த ஷோல நடக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே கற்பனை. நாங்க இப்படி இருந்தா இப்படி நினைச்சு பார்த்து காமெடி பண்றோம். அதை நீங்க சீரியஸா எடுத்துக்கங்க, எல்லாத்தையுமே காமெடியா எடுத்துங்க, சந்தோஷமா இருங்க, சிரிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நம்ம ஊர்ல நிறைய பேரு ஜாதகம் ஜோஷியம் இதெல்லாம் தான் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது ஏங்க, அவங்க ஜாதகம் ஜோஷியமா பேஸ் பண்ணி தான் அவங்களோட வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஜாதகம் பாக்குறவங்களும் ஜோஷி பாக்குறவங்களும் பொய் சொன்னா என்ன நடக்கும், நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அது நம்மளுக்கு சொல்றதுக்காக தான் வராங்க நம்ம காமெடி கிராக்கர்ஸ். மலையாள பகவதி ஒரு ஜோசியர் உலகத்திலே பெரிய ஆளு. ஆமாங்க ஐயா. அப்படின்னா நான் எப்படி பேர் எடுத்திருப்பேன்? எப்படிங்க ஐயா? அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, ஸ்டோனாலஜி, மென்டல் காலேஜ், டென்டல் காலேஜ் இங்கெல்லாம் படிச்சிருக்கேன். ஐயா இவ்வளவா படிச்சிருக்கீங்க? அந்த காலேஜில் தான் ஃப்ரீயா இடம் இருந்தது, உட்காந்து புக்கு திறந்து படிச்சேன். எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. என்ன எதுக்காக உங்க அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டீங்க? தெரிஞ்சவன் எல்லாம் ஆப்பு வச்சிருவான். இன்னைக்கு ஏதாவது வந்திருந்தாங்கன்னா வந்திருக்காங்க ஐயா. ஐயா நாங்க பேசி முடிச்சிட்டோம், முதல் உள்ள வாங்க. மலையாள பகவதி வணக்கம். வாங்க வாங்க. ஜோசியர் இவர்தான். ஜோசியரே வணக்கம். வாங்க 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 வாங்க. ஜாதகம் பார்க்கணும். யாருக்கு யாருக்கா வேணும்? முகத்தை பார்த்தே சொல்லுவேன். கை நீட்டு. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லிட்டா சொல்லுங்க. கஷ்டம் நிறைய இருக்கு. ஆமாங்க. பணம் இல்ல. ஆமாங்க. வருத்தப்படுற. ரொம்பங்க. அதுக்கு என்ன அமௌண்ட் வாங்கணும்? 15,000 வாங்கு. 15,000 கொடுப்பா.
ஓகே, உங்கள் பரிகாரம் சொல்றேன். சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, காலையில பொங்கல் சாம்பார் சாப்பிடுங்க 30 நாளைக்கு. பொங்கல் சாம்பாரா? எப்போ நீ உப்பு போட்டு சாப்பிட்டு இருப்ப. ஆமாங்க. உப்பு போடாம சாப்பிடணும். என்ன, மத்தியானம் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு சரிங்க. அரிசி அதுல போடணும். சரிங்க. சாப்பாடு வெந்துரும். ஆமா. அதை 15 நாள் சாப்பிடு. உப்பு போடாம சாப்பிடணும். இது நைட் ஆனா சப்பாத்தி சாப்பிடுறீங்களா? ஆமாங்க. சைட் டிஷ் என்ன வச்சுப்பீங்க? குருமா வச்சுக்குவேன். வைக்க கூடாது, வடகரி வைக்கணும். வடகரியா? வடகரி தான். ஏன் சாமி, இந்த வடைக்கும் ஜாதகத்துக்கும் எது சம்பந்தம் இருக்கா? வடாலேஜின்னு ஒரு புக் இருக்கு, அதை படிச்சேன். அந்த ஸ்மார்ட் போன் எடு. சார்ஜ் போட்டியா? 7க்கு 3 6க்கு 2 கிரிக்கெட் ஸ்கோரா இல்லையா? இது அவருடைய இது. 14க்கு 71, 32க்கு 6, 6க்கு 12. அருமையா வந்திருக்கு. 7 வருஷத்துல சரியா போகும். ஆனா 7 மாசத்துல சரி போறதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கு. சரிங்க. பண்றீங்களா? இந்த பரிகாரத்தை பல்லுல படாம சாப்பிடுங்க. போங்க. சாப்பாட்டுல உப்பு போடாம சாப்பிட்டா எப்படி முடியும்? எனக்கே தெரியும். ஏன்? ஜோசியர் சொன்னா யாருமே இதுமே கேட்க மாட்டாங்க. ஒரு பயம் அவங்களுக்குள்ள. அடுத்து உள்ள வாங்கப்பா. வணக்கம் ஜோசியர் ஐயா. வணக்கம், வாங்க. எனக்கு ஜாதகம் இல்ல. ஜாதகம் இல்லாம பார்க்க முடியாது. ஜாதகம் தான் 7ல குரு, 4ல ராகு, 2ல ரகு, இப்படி பல பிரச்சனை இருக்கும். இப்ப என்னங்க ஐயா பண்றது? ஒண்ணு கவலைப்படாத, இனிமே இதான் உன் ஜாதகம். ஐயா கிட்ட கொடு. 101 ரூபான்னு கேள்விப்பட்டேன். நீங்க 1001 கொடுத்துட்டு மத்தத பேசாத, ஜோசியர் கிட்ட கொடு, அவர் பார்த்து பாரு. ஐயா இந்தாங்க ஐயா. ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? புடிச்சு பார்க்கும்போதே வைப்ரேஷன் தருது. உனக்கு ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. ஆனா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குமே. ஆமாங்க ஐயா. தினம் என் பொண்டாட்டி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. வீட்டுக்கு போனா போன தொட விட மாட்டேங்கிறா. பொண்டாட்டி உண்டு தொட விட மாட்டா. நீ ஏன் வீட்டுக்கு போனதை போன தொடுற? வேற என்னையா பண்றது? ஐயா மேல சொல்லுவாரு. நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா சொல்லு. நீ என்ன பண்ற? வாங்கி சம்பிரதாயத்துக்கு காசு வாங்கிட்டே வேற ஃபீஸ் தான் வாங்குனியா? இன்னும் அது காசு வாங்கல. பரிகாரம் அதை வாங்க. பரிகாரம் 15,000 கொடு. இப்ப ஆமா கொடுத்துரு. ஐயா சொல்றாருல, சொல்லும் போது கொடுத்துரு. அதாவது இனிமே தான் சொல்லுவாரு, சொன்னா போயிடுவான்ல. ராமேஸ்வரம் போற 3 நாள் தங்குற. சரி. அங்க குளத்துல எல்லாம் குளிக்கிற. சரி. அங்கிருந்து கன்னியாகுமரி போற 2 நாள் தங்குற. சரி. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா திருப்பதி போற. ஒரே நாள்ல தரிசனம் பாக்குற. அப்படியே சென்னைக்கு வர்ற. டக்குன்னு பேசக்கூடாது. சென்னையில வந்து 7 அம்மன் கோயில். போன கையோட காலை தூக்கி வீட்டுல வைக்கிற. போன கையோட காலை தூக்கி வீட்டுல வைக்கிற. வச்சனா ப்ராப்ளம் சால்வ். ஐயா வர்றேன். ஐயா இதெல்லாம் நடக்கிற காரியமா? கன்னியாகுமரி போக சொல்றீங்க, காசி போக சொல்றீங்க, ராமேஸ்வரம் போக, அதெல்லாம் கூட பரவாயில்லங்க. திருப்பதியில ஒரே நாள்ல தரிசனம் முடிச்சுட்டு வரான்றீங்களா? முடியுமா? அதான் சொன்னேன், ஒரு நாள்ல பாக்க முடியாதுல்ல. நான் வந்து திருப்பி கேட்டாலும் ஒரு நாள்ல பாத்தியா அப்படின்னு கேட்பேன். சரி பாக்குறேன் சார். பாத்துட்டானா? அப்படியே பார்த்தா என்ன கிழமைடா போனேன்னு. அவன் புதன்கிழமை நீ சனிக்கிழமை போக வேண்டியதானே, திங்கக்கிழமை போனா செவ்வாய்க்கிழமை போக வேண்டியதானே. இதெல்லாம் மிஞ்சி ராமேஸ்வரத்துல போய் அந்த சட்டை அவுத்து விட்டியா போட்டு வந்தியான்னு கேட்பேன். இல்லங்க அவுத்து விட்டேன்னா போட்டு வர வேண்டியதாண்டா, போட்டு வந்து அவுத்து விட்டு வர வேண்டியதாண்டா, இப்படி சொல்லுவேன்டா. நாங்க சொன்னா எதுனாலும் நம்புவாங்க. அவனை வச்சு காலம்புல்லா ஜோசியம் பண்ணலாம். பின்ன திருப்பி வரமாட்டான். எப்படியா வந்தாலும் காசுதான். ஐயா அவரை சொல்ல மறந்துட்டேன். டீ கடையில உங்களுக்கு ஸ்பெஷல் டீ போட்டுருக்காங்க, பேலன்ஸ் ஏதோ தரணும் உங்களை கூப்பிட்டாங்க. இந்த பணத்தை எடுத்து வை. சரிங்க. அவன் பேலன்ஸ் முடிச்சிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். இதை வச்சுட்டு போங்க, எதுக்கு தேவையில்லாம துண்டு வச்சுட்டு போங்க. அதுவும் கரெக்ட் தான். டீ கடைக்கு எதுக்கு இதெல்லாம்? ஜோசியமே இவ்வளவுதானா? நான் ஏதோ பதட்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இனி நம்ம மேட்ச் பண்ணுவோம், பாத்துக்கிடுவோம். ரைட்டு. ஐயா வாங்க. இந்த ஜாதகம் பாப்பார் அவர் இல்லைங்களா? அவர் போயிட்டாரா? காலி பண்ணிட்டு போயிட்டாரியா? ஆமா, நீ ஏற்கனவே வந்தல அவரை பாக்குறதுக்கு. ஆமாங்க, அதை பத்தி சந்தேகம் கேட்டு போலான்னு வந்தேன். என்ன 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 சந்தேகம்? இல்ல போயிட்டு எல்லாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓகே. என்ன சாப்பிட சொன்னாரு? ஒரு காலையில பொங்கல் உப்பு இல்லாம சாப்பிடாத. என்னங்க பொங்கல் சாப்பிடாத. வயசு 40 கிராஸ் ஆயிடுச்சா? பொங்கல் ஒத்துக்காது. அதனால நீ என்ன பண்ற, காலையில ரவை உப்புமா சாப்பிடு. இது கோதுமை உப்புமா ஏதாவது சொல்றத மட்டும் செய். சரி. ரவை உப்புமா சாப்பிடு. மதியம் என்ன சாப்பிடுற? மதியம் உப்புல்லா கஞ்சி சாப்பிட சொன்னாருங்க. கஞ்சி சாப்பிட சொன்னாரா? யோ சாப்பிடாதயா, 2 பரோட்டா சாப்பிடு. பக்கத்துல சித்தி பையன் தான் கடை வச்சிருக்கான், அங்க வாங்கிக்க, சாப்பிடு, நல்லா இருக்கும். நைட் என்ன சாப்பிட சொன்னாரு? நைட்டு ஏதோ சப்பாத்திக்கு வடகறி போட்டு சாப்பிட சொன்னாரு. வடகறி வேணாம். இல்ல ஏதோ வடாலிஜி ஏதோ படிச்சாரு. ஆயில் ஐட்டம் உடம்புக்கு ஒத்துக்காதியா. நீ என்ன பண்ற? என்ன கோயிலுக்கு போக சொன்னாரு? கோயிலுக்குலாம் ஒண்ணும் போக சொல்லுங்க. உனக்கு சொல்லலையா? அப்ப நான் சொல்லிட்டு போறேன். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, ஆமாங்க, அங்க போய் 4 தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு வா, சரியாயிரு. பணத்து இருக்கல? பணம் இல்ல காடா? காடு கொடு. ரைட், ஓகே. பின்கோடு சொல்லுப்பா. பின்கோடு சொல்லு. நானே எழுதி கொடுத்தேன். இல்ல சொல்லுப்பா. 3454. கிளம்பு. காடு சரியாயிரும். இதை எடுத்துட்டு அப்புறம் தரேன். எப்படி வருவல்ல மாசத்துக்கு ஒருக்கா? சரி வந்து பாரு, நல்லா விளங்கும் வாழ்க்கை. சரி. சோசியமே இவ்வளவுதான் போது ரொம்ப சீப்பா இருக்குல்ல. ஐயா வணக்கம். வாங்கப்பா.
போ நல்லா இருக்கு. சொல்லு என்ன பிரச்சனை? எனக்கு கைரேகை. கைரேகை அவர் பார்த்தாரா? இல்ல பாக்கல. நான் கைரேகை பார்க்க மாட்டேன், கால் ரேகை தான் பார்ப்பேன். கால் ரேகை தானே? ஆமா. நீ என்ன பண்ற? படுத்துக்கிற. இப்ப பாருங்க. இன்னும் கொஞ்சம் கிட்ட வாப்பா. கிட்ட வா கிட்ட வா. ஆஹா டேங்க டேய் கால் ஆட்டாத. கால் பா நடந்து நடந்து ரொம்ப தேஞ்சிருக்கும் போல. சான்ஸ் கேட்டு ரொம்ப அழிஞ்சிருப்பியோ? ஆமா ஆமா. எந்திரி எந்திரி. வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா இருக்குப்பா உனக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ண? அந்த கட்சு போடாத, இனிமே சாக்ஸ் போட்டு ஏற்பட்டாலும் சரி. என்ன பிரச்சனை இப்ப உனக்கு சொல்லு பாப்போம். அவர் எந்த பிரச்சனையும் எனக்கு சரியா சொன்ன மாதிரி தெரியல. யோ அவர் பிரச்சனை சொல்ல மாட்டாரியா, பரிகாரம் தான் சொல்ல. நீ என்ன பிரச்சனைக்கு வந்த? எனக்கு என் பொண்டாட்டிக்கும் தினம் சண்டை நடக்குது. விட்டுரு. ஐயா பொண்டாட்டி கூட சண்டை போறது விட்டுரு. ரைட். உனக்கு எல்லாம் சரியாவும் பணம் இருக்கா? இருக்குங்க. கொடுப்பா. 15,000 கொண்டு வந்தியா? 15,000. அவரும் 15,000 தான் வாங்கினாரு. ஐயோ அப்படியா? இன்னும் 2,000 கூட. அப்போ இல்லைங்க. யோ அவர் 15 தானே வாங்கினாரு. ஏன்னா அது தப்பாய் போயிடும். எல்லாரும் ஒண்ணா வாங்க. என்கிட்ட போன் மட்டும் தாங்க ஐயா இருக்கு. வச்சிட்டு போ, அப்புறம் கொடுத்துரு. ரைட் விடு. ரைட் 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 ரைட். போன கூட வாங்கிக்கலாம். வெரி குட் வெரி குட் வெரி குட். உனக்கு எல்லாமே சரியாகும். அதாவது நீ என்ன பண்ற? உனக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொன்னாரா மகாராஜா? சொன்னாரு. என்ன சொன்னாரு? இங்க இருந்து நேரா ராமேஸ்வரம் போக சொன்னாரு. சரி போனேன். 3 நாள் தங்கி இருந்தேன். போனியா? அங்கெல்லாம் இனிமே போவாது. சரி. ஏன்னா பணம் ரொம்ப செலவாகுது. சரி சரி. நீ பக்கத்துல இந்த ராமநாதபுரம் இருக்குல்ல? ஆமா ஆமா. அங்க எங்க சித்தப்பா வீடு இருக்கு. அங்க எங்க சித்தப்பா பார்த்து கொஞ்சம் பணம் வந்துட்டு பக்கத்துல ஒரு கோயில் கூட்டினா பூஜை பண்ணி அனுப்பான். எல்லாம் சரியா உனக்கு? சரியா? அப்படியே சொல்றீங்க? ஆமா. கிளம்பு. ஒரு நிமிஷம். அப்படியா அப்படியா. பரிகாரத்துக்கு வந்து சரியான முறையில வந்து உனக்கு பரிகாரம் கிடைக்கும். சரியா? நல்லா 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 போ போ. நல்லா அப்படியே அப்படியே போயிரு. அப்படியே போய். ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்குது. எங்கடா இதுவரையும் யாரும் அடிச்சுக்கலையேன்னு நான் யோசிச்சேன். ஆசீர்வாதம் வித்தியாசமா இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் ஜோசியர்கிட்ட கிடைக்கிறது ரொம்ப புண்ணியம். ஏமாத்துக்காரங்க, ஃப்ராடு பசங்க. ஆமா. ஐயோ டீ என்ன பண்ணிட்டான்? என்கிட்ட 5 ரூபாய் கேட்டு ஸ்பெஷல் டீ தரேன்ட்டு சாதா டீ கொடுத்துட்டான். ஏமாத்துறானுங்க. ஊர் உலகமே ஏமாத்து. ஏன் அதெல்லாம் போய் குடிக்கிறீங்க? வீட்டுக்கு போய் குடிங்க. கரெக்ட் தான். இன்னைக்கு இனிமேல் அவன் கடைக்கு போக மாட்டானே. அது சரி. இங்க ஏன் வந்தீங்க? டேய் நீ ஏன்டா என் சீட்ல உட்காந்துருக்க? அது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி. இப்ப இந்த ஆபீஸ் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து என் பேருக்கு மாத்திட்டு வெளியே பேரை பாக்கல. என் பேரை டேய் எப்ப? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மாத்திட்டேன். எப்படிடா? எப்படிறானா? எல்லாம் ஜோசியம் ரொம்ப ஈஸியா தானங்க இருக்கு. எதை சொன்னாலும் மக்கள் நம்பிடுறானுங்க. அது வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஒண்ணு செய்யுங்க. உங்க கை காமிங்க. ஐ வில் டெல் யூ. நேரா இல்லையா? ஓகே. ஒரே நிமிஷம் தாயா. ஒரே நிமிஷம் தான். உன்னோட லைஃபே அப்படியே தலைகீழ மாத்தி போட போறியா? எனக்கு நீ சொல்ற. நான் சொல்றேன். எனக்கு ஜாதகம் நீ சொல்ற. நான் சொல்றேயா? டேய் நல்லா இருயா? டேய் என்ன பத்தி ஊர்ல கேட்டு பாருடா. என்ன கேக்க? ஊர்ல கேட்டு பாருடா. என்ன கேக்க சொல்ற? 2 நிமிஷம் முன்னாடி நான் தான்டா ஓனரு. இந்த கடைக்கு வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தது நான்டா. கடை அக்ரிமெண்ட் என் பேர்ல இருக்குடா. மாத்திட்டோம்ல. நீ ஒரு நிமிஷத்துல ஏமாத்திட்டா. நீ எப்படி ஓனரை ஏமாத்துறவன் நல்லாவே இருக்க முடியாதுடா. யார் சொன்ன நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இருந்தாலும் சொல்லுடா. பணம் தானே வாங்கின நீ, பணம் தானே ஏமாத்துற. 4 கஸ்டமர் வந்தா போதும்டா. எனக்கு 4 கஸ்டமர் கிடைக்காது கிடைக்காது. இப்ப சொல்லுடா. தலிகடா நீ. இது ஏன் சார்பா? இல்ல இல்ல நீனா. நான் இப்ப யாருக்கிட்ட பேச போறேன் பார். தமிழ்நாட்டு மக்களே, இந்த நாயை அடிச்சு தொத்திட்டு பக்கத்து காம்ப்ளெக்ஸ் பேசாத. பக்கத்திலே ஒரு காம்ப்ளெக்ஸ் இதை விட பெரிய கடையா எடுத்து ஜோதிடம் மட்டும் இல்ல, பேராட்சி மட்டும் இல்ல, சொல்லு நான் என்ன பண்ண போறேன்? இவனுக்கு ஆப்போசிட்டா நானு கடையை ஆரம்பிச்சு வரல. என் பேரு ஜோதிடர். ஜோதிடரே இல்லடா. டேய் போடா போடா. டே போடா. டே போடா. நான் வருவேன்டா. இதே சீட்ல வந்து உட்காருவேன்டா. ஏய் பணம் தண்டா. இன்னைக்கு பணம் பேசிச்சு. நான் பண்றேன்டா உனக்கு. எதிர்த்தாப்புல கடையை போட்டா வேலைக்கு ஆயிருமா? ஜோசியம் பெருசா இருக்கட்டும். உண்டு காமெடி கிரக்கர்ஸ் நல்லா பண்ணிட்டீங்க. நீங்க எது பண்ணுமே நல்லா தான் இருக்குது. ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நல்லா. ஆனா ஒரு இந்த சைக்கிள் கேப்ல ஓனர் ஆகுற மாதிரி டீ கேப்ல ஒருத்தர் ஜோசியர் ஆயிட்டாரப்பா அவரு. சூப்பர். நல்லா இருக்கு ப்ரோக்ராம். தேங்க்யூ சார். ரோஜா மேம் நல்லா பண்ணீங்க. அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட் ஜோஷியம் வந்து
ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டா அது லைஃப் லாங் மாட்டிப்போம். சோ அவர் சொல்லுவார்ல மாசம் மாசம் வருவேல்ல அப்புறம் சொல்ற அடுத்த மாசம். சோ அது ஜாதகங்கிறது கல்யாணத்துக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது ஒரு நல்ல டைம் கேட்ட போது மட்டும் தவிர மொத்தமா அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னா லைஃபே ஜீரோ ஆயிடும். நல்லா பண்ணிருக்கீங்க. Thank you ma'am, thank you judges and thank you comedy crackers. இப்போ வரப்போற டீம் நம்ம ஏஜ் பேபிஸ். அவங்க என்னத்தை எப்படி மார்க்கெட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் 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 வெல்கம் டு அவர் ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க். எங்களோட ப்ராடக்ட்டை வாங்கி நாட்டுல பல பேர் வித்து போனவங்க. எங்களோட ப்ராடக்ட் மார்க்கெட்ல இல்லாததுக்கு காரணம் நாங்க கொடுக்கிற மட்டமான குவாலிட்டி. எங்க கம்பெனில இப்போ சில ப்ராடக்ட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். இதுதான் மல்டி பர்பஸ் மண்டையை உடைக்கும் தொடப்பம். இதனுடைய விலை 1 லட்சமோ 2 லட்சமோ இல்லைங்க, ஜஸ்ட் 8599 ரூபாய் மட்டுமே. இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் டெமோ பண்ணி காட்ட போறேன். இந்த ப்ராடக்ட் வாங்கின ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஆன்டிஸ், டூல்ல காலில் மாட்டிக்கிட்டு ஆங்கர் பண்றவங்க குனியாம நின்னுகிட்டே பெருக்கலாம். இதனால எந்த சீனும் தெரியாது. அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல இருந்து வரும்போது நீங்க இந்த தொடப்பத்தை இப்படி தட்டினீங்கன்னா அவரு எப்பயுமே உங்களுக்கு கொத்தடிமையா இருப்பார். நீங்க தூங்கும் போது தலைக்கு வச்சு படுத்தீங்கன்னாக்கா பில்லி, பேய், சூனியம் எதுவுமே கிட்ட அண்டாது. இந்த மாதிரியான மல்டி பர்பஸ் தொடப்பத்தை யூஸ் பண்ண மாடர்ன் மாலதி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வெல்கம் மேடம். நீங்க இந்த தொடப்பத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படின்றத நம்ம விவஸ் சொல்லுங்க மேடம். இந்த மல்டி லெவல் தொடப்பத்தை நான் யூஸ் பண்ணதுல இருந்து குனிஞ்சியே பெருக்கிறது இல்ல. எங்க ஹஸ்பண்ட் கைக்கு அடக்கமா இருக்காரு. எங்க வீட்டுல பூரி கட்டைக்கு வேலையே இல்ல. இந்த தொடப்பம் வந்ததுல இருந்து எங்க மாமியார் எங்க வீட்டுக்கு வரதே இல்ல. இந்த தொடப்பம் வந்ததுல இருந்து எங்க வீட்டுக்கு கெஸ்டும் வரதில்ல, டஸ்டும் வரதில்ல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஐயா என் ஃபேமிலிஸ் இத வாங்கி ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. ரோஜா மேம் உங்களுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன், வாங்கிக்கங்க. ஹாய். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். எங்க வீட்டுக்கு தொடப்பத்தை அனுப்பிச்சிடாதீங்க. இப்படியாப்பட்ட ஒரு மல்டி பர்பஸ் தொடப்பத்தை வாங்கி 4 தென்னங்குச்சிங்களை இலவசமா பெறுங்க. நீங்க ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நாங்களும் திருப்பி ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். அட்ரஸ் SMS பண்ணுங்க. எங்க ஓனர் half an hourல பஸ்ல வித்தவுட்ல வந்தாது உங்க தொடப்பத்தை உங்க கையில வித்துடுவாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அடுத்தபடியா எங்களோட ப்ராஜெக்டோட பேரு ஆப்பிள் 3 தொடர்ந்து சாத்துக்குடி 3, சப்போட்டா 3, கொய்யா 3, இப்படி பல போன்களை நாங்க உங்களுக்காக அறிமுகப்படுத்த போறோம். இதுல 2G, 3G, 4G, 5G, 6G, பித்தாச்சி, மத்தாஜி, ட்ரெயினேஜி, மேரேஜி, டீனேஜி, இப்படி பல சிம் கார்டுகளை நீங்க போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த போனை யாரு வச்சிருக்காங்களோ அவங்க யாருக்காக எந்த பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ உங்களுக்கு கரெக்டா சொல்லும். இது மட்டும் இல்லைங்க, சின்ன வீட்டுல யாரு இருந்தாலும் நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் சின்ன வீட்டுல சிலுமிஷம் பண்ணிக்கிறதையும் கரெக்டா சொல்லுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்குங்க. இந்த போனை நீங்க வச்சிருந்தா பிகர்களை தேடி நீங்க போக வேணாம், பிகர் எல்லாம் உங்களை தேடி வரும். இப்பவே இந்த போனை வாங்குங்க. 80 வயசு இளம் பெண்ண ஆஃபர்ல அல்லுங்க. ஆஃபருக்கு முந்துங்க. இதோட விலை வெளியே வெறும் 4 ரூபாய் 50 காசுங்க. நாங்க உங்களுக்காக ஜஸ்ட் 2000க்கு தரோம். இதை யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர் என்ன சொல்றத பத்தி கேட்போம். வாங்க. நான் ஒரு காலத்துல ஃபிகருங்களை தேடி தெரு தெருவா சுத்திட்டு இருந்தேன். சினிமா, பார்க், பீச் எல்லாம் அங்கெல்லாம் கிடைக்காத ஃபிகருங்க. உங்க போனை வாங்கி யூஸ் பண்ணதுல இருந்து டெய்லி 500 பொண்ணு மிஸ் கால் தராங்க, 300 பொண்ணு கிஸ் கால் தராங்க. இப்ப எனக்கு சொந்தமா 50 கீப்பை வச்சு நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. பாருங்க. கிளம்ப முடியாம இவருக்கு 80 ஃபிகருங்க கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்காதண்ணா ரமேஷ் கண்ணா சார், எங்க நம்பர் நோட் பண்ணுங்க. எங்க போனை ஒண்ண வாங்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க. ஹாய் பாய்ஸ், ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க். ஹாய் 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 ஹாய். ஃப்ராட் ஷாப்பிங் நெட்வொர்க்ல இப்போ நாங்க அறிமுகப்படுத்த போற ப்ராடக்ட்டோட பேரு மல்டி பர்பஸ் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பல பேர் நல்ல முறையில பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பல பேர் கோடீஸ்வரரா மாறி இருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பல பேர் திருடனா மாறி இருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பல பேர் புயல் ஜல்லியில புளியாங்க அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு ரோட்ல நீங்க போகும்போது
செல்போன்ல சீன் போட்டுக்கிட்டு செயின் போட்டுக்கிட்டு போற பொம்பளை கேட்ல இருந்து செயின் அறுத்துடலாம். இதனால லைஃப்ல நீங்க ஈஸியா செட்டில் ஆகலாம். இந்த ஹெல்மெட்டை ஈஸியா ரோட்ல நீங்க கேர்ள் ஃப்ரெண்ட பிக்கப் பண்ணும்போது இந்த ஹெல்மெட்டை அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு போட்டுட்டு நீங்க ஹெல்மெட் போடாம பைக்ல ஜாலியா போகலாம். இதனால அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட புருஷனுங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஹெல்மெட்டை வீட்டுல போட்டுக்கும் போது உங்க பொண்டாட்டி அடியில இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். இந்த ஹெல்மெட் உங்களுக்கு பல வகையில உதவி செய்யுது. இந்த ஹெல்மெட்டை யூஸ் பண்ணி பல நாள் காத்திருந்த சின்ன புத்தி சின்னசாமி என்ற தவள புத்தி சங்கர் இப்போ உங்களுக்காக பேசுவார். வாங்க. நான் பல சின்ன வீடுகளை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு தடவை என் கீப்போட நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கும் போது என் ஒய்ஃப் பார்த்துட்டாப்ல. இதனால எனக்கு தர்மடி விழுந்தது, டைவர்ஸ் வரைக்கும் போச்சு. அந்த சமயத்துல தான் என் ஃப்ரெண்டு இந்த ஹெல்மெட்டோடைய தன்மையை நமக்கு ரெஃபர் பண்ணாரு. இப்போ நான் பலான இடத்துக்கு பப்ளிக்கா போக முடியுது. இது தலையை மட்டும் காக்கலங்க, தன்மானத்தையும் காக்குது. எங்க கண்டாலும் உச்சா போறதுக்கு தைரியமா போயிட்டு இருக்கலாம், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதை கண்டுபிடிச்ச அந்த எஃப்எஸ்னுக்கு ரொம்ப நன்றி சார். கேட்டீங்களா? எங்க வாடிக்கையாளர் சொன்ன கருத்தை நீங்களும் இந்த ஹெல்மெட்டை வாங்கி உபயோகப்படுத்துங்க. இப்படிப்பட்ட பெரிய மனசுங்க செய்யற சின்ன சின்ன லீலைகளை காட்டி கொடுக்காம இருப்பதுதான் இந்த ஹெல்மெட்டோட சிறப்பம்சம். வாங்க, இந்த ஹெல்மெட்டை வாங்குங்க, பயனடைங்க. நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஓகே, ரமேஷ் கண்ணா சார், நம்ம ஏஜ்ட் பேபிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நல்ல ப்ரோக்ராம் வாங்குவோம், மார்க்கெட்டிங் பார்த்து இந்த டிவில போன்ல எல்லாம் விளம்பரலாம், ஒரு பேப்பர்லாம் டெலி ஷாப்பிங் வேற அந்த மாதிரி வாங்கிட்டு கடைசியில பார்த்தா ஒரு மாசம் ஒர்க் பண்ணாது. அந்த தொடப்பு கட்டையில யாரும் கெஸ்ட் வர முடியாது, டஸ்ட் வராது, கெஸ்ட் வர மாட்டாங்க இந்த தொடப்ப இருந்தா. நல்லா இருந்தேன். சோ நார்மலா சொல்லுவாங்க நல்ல பொருள் விக்கிறதோட இந்த மாதிரி டூப்ளிகேட் பொருள் விக்கிறதுக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு முதல் கிளாரிட்டி இருக்கணும். அந்த கிளாரிட்டி எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. வெரி குட். Thank you மேடம். நெக்ஸ்ட் டைம் பிரமாமா எதிர்பார்க்கறேன். Thank you judges and thank you H babies. Let's welcome Babu Boys. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. கட்டிங் நம்ம கடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஹேர் கட் பண்ணா ஷேவிங் ஃப்ரீ, மொட்டை அடிச்சா மீச ட்ரிமிங் ஃப்ரீ. இந்த மாதிரி ஆஃபர் எங்கயாவது இருக்குமா சார்? பாருங்க, வாங்க சார் வாங்க. 6 மாசம் நம்ம கடையை கண்டினியூவா வந்தா அடுத்த 6 மாசம் ஃபேமிலிக்கே ஃப்ரீ சார். இந்த மாதிரி எங்கயாவது நீங்க பாத்துருப்பீங்களா? நீங்க காட்டு கத்துறேன், காலையில இருந்து ஒருத்தன் கூட வர மாட்டேன்றான். ஆனா கத்திக்கினே இருக்கிறான், ஒருத்தன் கூட வர மாட்டேன்றான் சார். அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. ஆர்ல டை வச்சு ஷேவிங் பண்ண பண்ணிடலாண்ணே, சூப்பரா பண்ணிடலாண்ணே. வயசாச்சு நினைக்காத. இல்ல இல்ல, எல்லாம் டீ காபி குச்ச உடனே பார்த்தாலே தெரியும். யூத் தான் இது வேறயா? சரி சரி, டிவி போடு. போடலாண்ணே போடலாண்ணே. ஏசி இல்லையா? ஓசில வந்த நாய்க்கு ஏசி கேக்குது. போடலாண்ணே. டிவி போடு. சரி தம்பி, ஜீ தமிழ் வைப்பா. ஏண்ணே? இல்ல கால பமன் ஆயிடுச்சு, நம்ம தூள் ஷோ ரிப்பீட் போடுவாங்க. ரிப்பீட் அண்ணே அண்ணே, கண்ணாடி இங்கண்ணே. டிவி அப்புறம் பாக்கலாண்ணே. இங்க பாருண்ணே, அதுல பாருங்க. அண்ணா 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 அண்ணா, ஐயோப்பா அண்ணா இங்க பாருங்கண்ணே, வேலை ஆகணுண்ணே. சரி 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 சரி. என்னண்ணே நீங்க? அண்ணா அண்ணா அண்ணா, சம காமெடி அது. அண்ணா காமெடி இருக்குதுண்ணே, பாருங்கண்ணே. கண்ணாடியை பாருங்கண்ணே, கண்ணாடியை பாருங்க. அதான் முடிச்சாச்சு, ஷேவிங் முடிச்சலாம். வாடா முடியல சாமி. செம காமெடி இல்லண்ணா. ஷேவிங் முடிச்சிடலாண்ணே, ஷேவிங் முடிச்சிடலாண்ணே. புரியுதுண்ணே, டிவி தெரியல அதானே. புரியுதுண்ணே, டிவி தெரியல அதானே. இப்ப பாருண்ணே, என்னடா இது? என்னண்ணே உட்கார முடிச்சிடலாண்ணே. முடி வேலை சொன்ன மூஞ்சி வெள்ளை வைக்கிற. காசு கொண்டாண்ணே, போடா அண்ணா, காசு கொண்டா போடா. ஐயோ, வந்த ஒருத்தரும் போயிட்டாரா? அண்ணா அண்ணா வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. சார் வாங்க சார், வாங்க சார். நம்ம கடையில பாத்தீங்கன்னாக்கா கட்டிங் பண்ணா ஷேவிங் ஃப்ரீ. அண்ணா வாங்கண்ணே. எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க சார், வாங்க சார். ஹேர் கட் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணிடலாம் சார், சூப்பரா பண்ணிடலாம் சார். உட்காருங்க சார். ஸ்டெப் கட்டிங்க இல்ல அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார்ல. ஆமா ஆமா ஆமா, அவர மாதிரி கட் பண்ணுங்க சார். திரும்புங்க. அஜித் குமார் சார், நீங்களே அஜித் குமார் தான் சார் இருக்கீங்க. வீட்ல கூட அப்பதான் சொல்லுவாங்க. அப்படிங்களா?
சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா பாத்தியா? கண்ணு சரியாது. வீட்டுல வந்து உதைக்கணும் உங்களை. தம்பி சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். சொல்லுங்க. லாஸ்ட் டைம் முடி வெட்ட போயிருந்தேன். வேற கடைக்கு போயிருந்தீங்க. ஆமா. கடவுடமா வெட்டி விட்டான். ஷாக் ஆயிட்டேன். என்ன எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது. என்ன பழக்கண்ணே? முடி வெட்டும் போது சும்மா லைட்டா எப்பனா தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்க? தூங்கும் போது வெட்டவே வெட்டாது. இல்ல இல்ல நான் அந்த மாதிரி தப்பு அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேனே. பாருங்க நீங்க. சூப்பர். ஏன்னா பேச்சு கொடுப்பா அப்படியே கம்பெனி. நம்ம கடைக்கு வந்துட்டீங்களா? இனிமேல் பாருங்க கரெக்டா நீங்க பாத்து. அண்ணா 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 என்னண்ணா? என்னப்பா தூங்காதீங்கண்ணா. நீங்க தானே சொன்னீங்க தூங்கும்போது வெட்டக்கூடாதுண்ணா. எப்பனா இப்பதான் லைட்டா ஆசை. என்னண்ணா நீங்க ஒண்ணு இல்ல நான் முடிச்சேன். சூப்பர் கட்டிங் பண்ணிடலாம். அதுல பாருங்க கிருதா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி. அண்ணா 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 என்னண்ணா? இல்ல இல்ல இனிமேல் ஸ்டடியா இருக்கேன். தூங்க மாட்டேன். சரிங்க சரி. அண்ணா தூங்காத மாதிரி நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்குண்ணே. நான் தூங்காத மாதிரி என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. தூங்காத மாதிரி மருந்து? அது அத முதல்ல சொல்லுப்பா. அத முதல்ல சொல்லுப்பா. நடு கோடு இந்த இடத்துல வருது இல்ல, இங்க பாருங்க. ஒண்ணு இல்ல எந்த பக்கம் குறை அதிகம் முடிச்சிடலாம். ஒண்ணு இல்ல அப்படியே இனிமேல் தூக்கம் வருதா மட்டும் பாரு. ஆனியா செம்மையா போகும் பாரு இனிமேல். ஒண்ணு இல்ல அப்படியே முடிச்சிடலாம். என்னண்ணா அண்ணா? ஐயோ அண்ணா அது என்ன? ஐயோ சாயந்தரம் எனக்கு வச்சுக்கிறேண்ணா. ஐயோ அண்ணா ஐயோ சாயந்தரம் எனக்கு வச்சுக்கிறேண்ணா. அது என்னண்ணா நீங்க கட்டிங் பண்றியா? ஒழுங்கா உட்காந்து வெட்டுறதுக்கு. நீ உட்கார் நான் வெச்சு. என்னது நீ உட்கார வெட்டுறேன். ஐயோ வேணாம். ஏய் வெட்ட மாட்டேன். 100 ரூபாய் கொடுறேன். குட்டா போயிடுவியா? குட்டே தலை வலி எனக்கு வந்து சேர்ந்துக்குது மாதிரி. காலையில இருந்து எனக்குன்னு வந்து அதை குத்துட்டு போயிட்டு காலைல வர. போ வராத. தம்பி அண்ணா வாங்கண்ணே. வணங்கண்ணே. முடி வெட்டின தம்பி. வெட்டலாண்ணே. சூப்பரா வெட்டலாண்ணே. சொல்லுங்க தம்பி. ஐயோ ஒரு நிமிஷம் தம்பி. கோபாலு திரும்பவுமா? கோபாலு சொல்லுப்பா. சீக்கிரம் முடி வெட்டு. மாட காணாமா? 5 மாடுறா. ஆடா கம்மால பாத்தியா இல்லையா? கருவ காட்டுல அட நல்லா குனிஞ்சு பாடுறா. திரும்பவும் அங்கதான் அந்த பொந்துல நிக்கும். ஐயோ இருக்கா அவ்வளவுதான். சரி விட்டு நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. விட்டு வந்து உட்காருங்க. வச்சிரா இருந்து வர்றதெல்லாம் எப்படி வருது பேர்? நீயே போடுறா. இருப்பா. திரும்பவுமா? சொல்லுங்க என்னாச்சு? ஆரம்பிச்சிட்டான்டா. அந்த தொழில் செய்யாதீங்க என்னாச்சு. அந்த தொழில கை வைக்காதீங்க. வைக்காத. அதத்தான் சொல்றேன். அந்த தொழில கை வச்சீங்கன்னா தொழில் படுத்துரும். அவர் படுத்துட்டாரு. சொல்றேன் கேளுங்க என்னாச்சு. நான் வந்து இந்த ஊருக்கு வந்துடுறேன் என்னாச்சு. ஒண்ணு விடுங்க. நான் கிளம்புறேன். காசுண்ணா? ஐயோ காசுலாம் கேட்காத. என்ன காசு கேக்குறானா? காசு கேட்டா வாயிலே போடு. அருவாள் எடுத்து போடு. வச்சு நான் வந்து ஊருக்கு வந்துடுறேன். தொழிலுக்கு வந்தம் பாரு. இனிமேல் ஆம்பளைங்களுக்கு முடிய வெட்டக்கூடாது. பொம்பளைங்களுக்கு மேடம் வாங்க மேடம். இனிமேல் லேடி ஸ்பெஷலிஸ்ட் போர்டு மாத்திர வேண்டியதுதான். எனக்கு வந்து இங்க வந்து ஷார்ட், இங்க வந்து நீளமா. சூப்பரா பண்ணிடலாம் மேடம். ஓகே. பாக்க சினிமா நடிக்க மாதிரி இருக்கீங்க. ஆனா நான் வந்து பாருங்க நான் ஆங்கர். எனக்கு வந்து எது சொன்னாலும் நான் ஆக்ஷன் பண்ணா. ஆக்ஷன் சொன்னாதான் பண்ணுவீங்க. ரெடி ஆவீங்க. ஓகே. ஆக்ஷன். சலாம் நமஸ்தே வணக்கம் and welcome to ராம்ராஜ் கோட்டன் வேஷிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். ரமேஷ் கண்ணா சார். அதாவது முடி வெட்ட போறவங்களுடைய பிரச்சனைய முடி வெட்டிக்கிறவங்களை விட வெட்டுறாரு பாரு பார்பர், அவருதான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனா ஹைலைட் என்னன்னா அந்த பவர் பாய்ஸ்ல வந்து சமீனா ஒரு புது அங்கத்தினரா சேர்ந்தாங்க பத்தியா? ஹைலைட்டர். ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். நல்லா இருந்தது. பார்பர் ஷாப்ல இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு தெரியாது. நான் எப்ப போனதில்லை. அழகா காட்டினீங்க. ஏன்னா ஹேர் கட்னா வீட்டுக்கு வந்து பண்ணிடுவாங்க எங்களுக்கு. சோ இந்த மாதிரி கஷ்டம் இருந்தா ரொம்ப கஷ்டம் ஹேர் வெட்டுறது. சோ ஈஸியா அவங்களுக்கு ஒரு மொட்டை அடிச்சா தாடி ஷேவிங் ஃப்ரீ அண்ட் ஒண்ணு பண்ணா ஒண்ணு ஃப்ரீ சொல்லி கூட அவங்க அவ்வளவு தொல்லை பண்ணா கடை மூடுறது தான் பெஸ்ட்னு தோணுச்சு எனக்கு. சோ அவங்க கேரக்டர் அவங்கவுங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. அடுத்து வர போற டீம்
ஜாலி பாய்ஸ். இவங்க கலட்டி விடும் மாலைன்னு ஒரு புது ஷோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கல்யாணத்தை கனெக்ஷன் பண்றாங்களா இல்ல கலட்டி விடுறாங்களான்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஜாலி பாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வாரமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், புது புது வரங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கங்க ஏதோ பிரச்சனையால கலண்டவங்களும் மீதி பிரச்சனையால கலண்டவங்களும் இந்த மாதிரி 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கிற நிகழ்ச்சி தான் நம்ம கலட்டி விடும் மாலை. நம்ம கலட்டி விடும் மாலையில முதல் வரனா பார்க்க போறோம். ஒரு சூப்பரான ஒரு நபர். இவர் வரன் தேடி ரொம்ப நாள் அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இவருக்கு வரன் செட் ஆகுதான்னு பார்க்க போறோம். இதோ முதல் வரனை பார்ப்பவரை ஒரு சூப்பரான ஒரு சாங் கூட அழைக்கிறோம். நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா சார். உங்களுக்கு பொண்ணு எந்த மாதிரி இருக்கணும்? எனக்கு ஒரு 3 கண்டிஷன்ல சொல்றேன் சார். சரி சொல்லுங்க. நான் கல்யாணம் பண்ற வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 5 அக்கா தங்கச்சி இருக்கணும் சார். மாமியார் சிட்டாட்டு சின்ன வயசுல இருக்கணும் சார். அப்ப மாமனாரு இருக்க கூடாது சார். இருக்க கூடாது. பெரிய பிரச்சனை அது நம்மளுக்கு. நீ கேக்குறத பார்த்தா கல்யாணம் பண்ண வந்த மாதிரி தெரியல, ஏதோ சலசமான வந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் கேட்க கூடாது. ஒழுங்கா சொல்லி எந்த மாதிரி பொண்ணு வேணும் கரெக்டா கேளு. எந்த மாதிரி பொண்ணு சார்? எனக்கு குத்து விளக்கு மாதிரி வேணும் சார் பொண்ணு. கல்யாணம் பண்ண முடியுமா? குடும்பம் நடத்த முடியுமா? இல்ல சார். கல்யாணம் பண்ணுவியா நீ? உட்கார். ஒழுங்கா அடக்க உடக்கமா சொல்லி எந்த மாதிரி பொண்ணு வேணும் கரெக்டா சொல்லு. எனக்கு பாக்குறதுக்கு பளபளன்னு இருக்குன்னு சார். பளபளன்னு இருக்குன்னு. அப்புறம் சார் பாடிக்கிட்டே அப்படியே ஆட்டணும் சார். எதடா இதுதான் சார் ஆடிக்கிட்டே. மைக்கேல் ஜாக்சன் தங்கச்சி ஓகே உனக்கு? ரொம்ப நல்ல வெள்ளை கருப்பிக்கிறேன். குண்டே போடுவேன். இப்படி வந்திருக்கீடா, தனியா வந்து ஏன் உயிரை வாங்குற? குடும்பத்தோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க எல்லாத்தையுமே. சார் அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? அதாவது பாருங்க சார், முதல் பொண்டாட்டி கூட்டம் தான் 2வது பொண்டாட்டி கோச்சுக்குவா. 2வது பொண்டாட்டி கூட்டம் தான் 3வது பொண்டாட்டி கோச்சுக்குவா. அப்படி ஆல்ரெடி 3 கல்யாணம் பண்ணவனா சார்? என்ன சார் அப்படி தப்பா பேசுறது சார்? நம்ம ரீசெண்டான குடும்பம் சார் நாங்க. ஆமா, ரொம்ப ரீசெண்டான ஃபேமிலி. இந்த முகர இருக்கிற லட்சத்துக்கு நீ 5 கூட பண்ணிக்கலாம்டா. நீ சார் 5க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சார். இதுக்கு மேல நீ பொண்ணு கேட்டுன்னு வச்சுக்க, அவளை செருப்படி வாங்க. வேண்டாம், இதுக்கு மேல நம்ம இவரை பத்தி அறிமுகப்படுத்தி இவரை தாட்டி விட்டுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சார் கேமரா பாரு, கண்ணாடி கழட்டா. காட்டணும் சார். கழட்டா நீ முதல்ல கண்ணாடி கழட்டா. கண்ணழகன் சார். என்ன அழகன்? கண்ணழகன். கண்ணாடி போட்டுட்டா சார். போட்டுக்க. எனக்கு ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆயிடுச்சு சார். போடுறா தயவு செஞ்சு போடுறா. ஓகே, இந்த வரனை இருக்கட்டும் சார். நீ ஓடுங்க, பின்னாடி ஓடி போயிட்டு கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும். இந்த வரனை பற்றி மேலும் விவரங்களை அறிய நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது எங்களது கலட்டி விடும் மாலை. இந்த மாதிரி மீண்டும் அடுத்த வரன் வந்திருக்காங்க. அடுத்த வரனுக்கு எந்த மாதிரி யாரு அமைய போறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதோ உங்கள் மத்தியில் அடுத்த வரனுக்கான ஆட்கள். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். வாங்கம்மா. எப்படி வா? இன்னும் எந்த உரசு இது சார்? என் பொண்ணு ரொம்ப ஷை டைப் சார். ஆமா, நல்ல ஷை டைப்பியா. சரி, உன் பேர் என்னம்மா? பச்சை கிளி சார். ஓகே, உங்க பொண்ணுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் சார்? எங்க பொண்ணுக்கு வர மாப்பிள்ளையா மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு ஒரு நல்ல மகனா இருக்கணும் சார். அவங்க உங்க வீட்டுக்கு மகனா வந்துட்டேன்னா இவங்க அவங்க தங்கச்சி ஆயிடுவாங்க. பரவாயில்லையா? உனக்கு வேற எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா உனக்கு ஓகே? குழந்தைய இது குழந்தை, இது கண்கலகாம குழந்தையும் பாத்துக்கிட்டு குழந்தையோட குழந்தைகளையும் பாத்துக்கணும். எது குழந்தையோட குழந்தையா? அப்பா எனக்கு கைய பிச்சிராதமா. கொலு கொலுன்னு ரமேஷ் கண்ணா சார் பேசி பாக்குறேன். சார் உங்களுக்கு ஓகேவா சார்? எனக்கு ஓகே. ஆல்ரெடி எத்தனை ஹஸ்பண்ட்? 2 3 சார். நீங்க 4வது. ரொம்ப லக்கி சார் நீங்க. வெரி குட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. சொல்லுங்க சார். உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை, எனக்கு கைவசம் ஒரு மாப்பிள்ளை இருக்கான். சூப்பரான மாப்பிள்ளை. அவன் முடிச்சிடலாமா? எப்படியாவது எனக்கு கமிஷன் கிடைச்சிரும்பா. கண்ணழகா சார், எங்கடா இருக்க? சார் பின்னாடி சார். எங்கடா? நான் வந்துட்டேன் சார். எங்கடா? இங்க இருக்கேன் சார். எங்க இருக்க? இங்க இருக்கேன் சார். சார் எங்க சார் இருக்கறேன்? வந்ததுல இருந்து நான் இங்க இருக்கேன்டா. சார் நான் அங்க இருக்கேன் சார். ஓகே. உனக்கு ஒரு சூப்பரான ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். செட்டாயிச்சா சார்? அது இல்லடா, வேற ஒரு பொண்ணு. அப்படியா? ஆமா, நம்ம ஏன் போனை வச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். அதானே சார். ஆமா, கட் பண்ணிடுவோம். உனக்கு கேட்ட பொண்ணு ரொம்ப பிடிச்சி வச்சிருக்கேன் சார். இப்ப பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பாத்தறல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திரும்பி நிங்க. இங்கே சார்? ஆமா. சரி. ஓகே, அந்த பொண்ணை போய் பேசிட்டு வந்தறேன். இங்க இரு. உங்களுக்கு மாப்பிள்ளை கண்டிப்பா பாத்துறேன். என்ன காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்க? அம்மா பாத்து என்னாச்சு? சார் கல்யாணம் பொண்ணு எத்தனை சார் கல்யாணம் பண்றது? ஐயோ, உனக்கு தெரிஞ்சு போச்சா கல்யாணம் ஆச்சுன்னு? எப்படா தெரியும்? சார் அவளுக்கு தாலி கட்டுல 3வது புருஷன் நான் தான் சார். கைதி வீட்டு கல்யாணம் பண்ண மக்களே,
இந்த மாதிரி ஒரு இடத்த தேடி போயிட்டீங்க, ஆபத்துல மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் உங்க அப்பா அம்மா பார்த்து நல்லா படத்துல பார்த்து வைப்பாங்க, அந்த இடத்துல கையெழுத்த மட்டும் பண்ணிக்கிங்க. ஏமா உனக்குதான் 3-4 புருஷன் ஆயி போச்சு, எனக்கு கை 3 ஆயிடுச்சு, எனக்கு கை காட்டினுக்கிற மறுபடியும். ஓ லக்கா 4வது நம்புறேன் சார். பட்டாணிங்க வாய் இருக்கு சார். பாரு எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருந்து உங்க ப்ரோக்ராம், நல்லா இருந்து. அவர் நல்லா பண்ணாருப்பா அந்த காம்பியர், எல்லா பிரச்சனையும் நல்லா பண்ணி கடைசியில ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சேர்ந்து வந்துட்டாங்க உள்ள. நல்லா இருக்கு. கலர் டிவிடுமா லா போட்டு அது கொஞ்சம் காமெடியா பண்ணீங்க, லா போடாம. ஓகே நல்லா இருக்கு, சூப்பர். Thank you sir. ரோஜா மேம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. செல்வாட பிரதருக்கு வந்து நாங்க கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி பொண்ணு பையன் பாக்குற ஒரு இடத்துல போய் பதிவு பண்ணணும்னு சொன்ன ஒரு போட்டோ கொடுத்தாங்க. பதிவு பண்ண உடனே அவங்க ஒரு லிஸ்ட் காட்டினாங்க. ஸோ அதாவது பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தாங்க. கொடுத்தவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சாலும் இன்னும் அந்த போட்டோ ரிமூவ் பண்ணல. அவங்க எப்போ கொடுத்திருப்பாங்க, அவங்களும் போன் பண்ணி கேன்சல் பண்றது இல்ல, இவங்களும் அப்டேட் பண்றது இல்ல. அப்பா அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமானா ஒரு நல்ல ஃபேமிலியா இருக்கும். அண்ட் அந்த பையன் பத்தோ இல்ல பொண்ணு பத்தோ நல்லா எல்லா விஷயம் தெரிஞ்சு கல்யாணம் பண்றதுனால எந்த பிரச்சனையும் வராது. கூல், வெரி நைஸ். Thank you judges and thank you Jolly Boys. Let's welcome Team Mangata. என்ன பாக்கிய? இன்னைக்கு நம்ம பண்ணது சமையல் ஷோ. சாப்பாடு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவோம்? நல்லா சமைக்கணும். அப்படி சமைக்கதான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காவ. அவளை கூப்பிடலாமா? மூதி வா. இவன் தான் இன்னைக்கு நம்ம சமைக்க சொல்லி கொடுக்க போறான். அதுக்கு முன்னாடி இத சாப்பிடுறதுக்குன்னு ஒரு மூதேவி வேணும்ல. ஆமா. சச்சு வா. அவன் சாங் போட்டாதான் வருவான். நான் தான் சார் கெஸ்ட், நான் பண்றதெல்லாம் பெஸ்ட், இப்ப எடுக்க போன சார் ரெஸ்ட். ஏன் ஷோக்கு நீ வேஸ்ட்? ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு சமையல் சாம்ராட்டு. அது என்ன சமையல் சாம்ராட்டு? நான் பண்ற சமையல் எல்லாம் செம ரேட்டு, அதனால சமையல் சாம்ராட்டு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சமைக்க வந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? டீ போட்டுமா? நம்ம ப்ரொடக்ஷன்ல போடக்கூடிய டீ அவனும் குடிக்க மாட்டேங்கிறான். உன் டீ அவன் குடிப்பான். வேதா செய்யி. சரி நான் என்ன பண்றதுன்னு கெஸ்ட் கிட்டே கேட்டுருவோம். கேளு. சச்சின் அடிப்பாரு செஞ்சுரி, எனக்கு தேவடா கோபி குஞ்சுரி, அத நீ செஞ்சுரி. சரி. சிம்மி சிப்பு உள்ள க்ளோஸ் அப் ஐயி. எல்லா ஷோலையும் பார்த்தது க்ளோஸ் அப் வைப்பாவ. உள்ள வச்சியா? அதுதான் சமையல் ஷோ. இதுக்கு க்ளோஸ் அப் ஐயி. உள்ள போ, நல்ல உள்ள போய் க்ளோஸ் அப் ஐயி. இப்போ சமையலுக்கு ரொம்ப சுத்தம் தான் முக்கியம். ரொம்ப சுத்தமா இருக்கணும். பட்டாசு அடிச்சா வரும் சத்தம், வாந்தி எடுத்தா அது பித்தம். சமையல்ல கண்டிப்பா வேணும் சார் ஒரு சுத்தம். இப்படியே பேச சச்சி கால வரும் ரத்தம். சரி இதே இந்த ஆட்ட ஆட்டுக்குதிய. கோபி மஞ்சுதேன் வரலையா? ஒரு நிமிஷம். ஹலோ, பங்கஜம், இங்க ஒரு சமையல் ஷோக்கு வந்திருந்தேன். இங்க வந்து கோபி குஞ்சுரி பண்ண சொல்லிட்டானுங்க. கோபி குஞ்சுரியே வரல, அதுக்கு என்ன பண்றது? சரி. கோபி குஞ்சுரி பண்ணனா முதல்ல அடுப்பை பத்த வைக்கணும். அடுப்பு பத்த வைக்காம இருந்த? ஆமா. அட மூதி உள்ள அடுப்பு பத்த வைல. கோபி குஞ்சுரி ரெடி. படகுக்கு வேணும் துடுப்பு, பொண்ணுக்கு வேணும்டா அழகான இடுப்பு, சமையலுக்கு வேணும்டா அடுப்பு. எப்படியே பேச ஆயிடுவேன் கடுப்பு. அடுத்தது வந்து நான் வந்து இந்த கேப். என்ன தீஞ்சு போன ஸ்மெல் வருது? இதுக்கே நீ இவ்வளவு பதட்டப்படுற? இப்போ ஃபாரின் சென்டர்லாம் நிறைய வந்துக்குது. இப்படி எடுத்து இப்படி அடிச்சனா வாசனையே வராது. பர்ஃபியூம் அடிச்சா தீஞ்சு போன ஸ்மெல் வராதா? ஆமா. சூப்பர். ஓகே சேனி சம. குத்துதெல்லாம் எடுத்து போட்டுற வேண்டியதான். என்னடா செஞ்சுற? இது மாதிரிலாம் செஞ்சா போர் அடிச்சு எல்லாரும் தூங்கிடுவாங்கடா. எது செஞ்சாலும் ஒரு இன்ட்ரெஸ்டோட செய்யணும்டா. இப்ப நான் செய்யறேன் பாருங்க. தள்ளுறா. தக்காளியை வச்சுடாது. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அதான் இந்த தக்காளியை கட் பண்ணிட்டாரு அவரு. அதனால நம்ம இதுல போட்டுருவோம், நல்லா இருக்கும். நான் வந்ததுல இருந்து ஒரு கேள்வி கேட்கணும். எல்லா செப்பும் எதுக்குல தலையில கேப் வைக்கிய? அது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் இவர் கேட்டது. நாங்க நிறைய ஷோக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த தக்காளி எல்லாம் மிச்சமாகும். அதை எடுத்து நாங்க இதுல போட்டுக்கின்னு நைஸா வந்துருவோம். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் பாத்தீங்கன்னா
மேல இருந்து கீழே வரைக்கும் செக் பண்ணுவானுங்க, ஆனா தலையை விட்டுருவானுங்க. அது நல்ல ஐடியா. இதுல போட்டு ஆட்டிய போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். வேணா இந்த ஷோ கூட பாருங்க, உங்களுக்கு தெரியாம தக்காளி ஒளிச்சு வச்சிருக்கான், வயிற்றுல பூசணிக்காய் வச்சிருக்கான், கீழே கேரட் வச்சிருக்கேன். கேரட் இல்ல, என்னுடையது. என் செல்போனு சொல்ல வந்தேன். காட்டு, அப்பதான் நம்புவாவ இல்ல டபுள் மீனிங் சொல்லி கட் பண்ணிடுவாவ. நம்ம என்ன பண்ணாலும் கட் பண்ணிடுவாங்க. செல்போனா? சரி ஓகே, சமைச்சிட்டியா? சமைச்சிட்டேன். முடிஞ்ச அவ்வளவுதான். முடிஞ்சிச்சு. இத சாப்பிடுறீங்களா? கொடுத்துடலாமா? சச்சி குடு. சச்சிக்கா? சார் இந்தாங்க சார். வேணாம் சார். சார் சாப்பிடுங்க சார், நல்லா இருக்கும் சார், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இல்ல வேணாம் சார், இங்க பாருங்க எல்லாமே போட்டுருக்கேன். நான் டயட்ல இருக்கேன் சார். நெக்ஸ்ட் ஒரு படம் பண்றேன் சார், அதுல 3 கெட்டப் சார், ஒரு 6 பேக், ஒரு 8 பேக், ஒரு 10 பேக் சார். என்னால முடியாது சார். சம ஜோக்கு சார், சம ஜோக்கு. சாப்பிட முடியாது சார். சார் நீங்களாச்சும் சாப்பிடுங்க. ஏன் அந்த முள்ளமணி தலையிலே சாப்பிடல? ஏன் நான் எப்படி சாப்பிடுவேன்? ஏன் எனக்கு வேணாம் சார். இல்ல சார் சாப்பிடுங்க சார், எனக்கு வேணாம்ல. ரொம்ப நல்ல டேஸ்ட் சார். எப்ப நீ சாப்பிட்டீங்க? நான் எப்படி சார் சாப்பிடுவேன்? நீ தானே சமைச்ச, நீ சாப்பிடல. அதான் சார் சொல்றேன், நான் சமைச்சது எப்படி நான் சாப்பிடுறது? நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பேன். அப்ப எனக்கு குடுறா சார். எனக்கு ஃபர்ஸ்ட் சார், எனக்கு ஃபர்ஸ்ட். சாப்பிடுங்க 2 பேரும். எனக்கு குடுறா. இந்தா உனக்கு ஒரு வாய். நிறைய மேலே வைக்காதடா, கசக்குதுடா. எனக்கு ஒரு வாய். ஏன் பாத்தியலா? ஏன் இவனுங்க சமைச்சத இவனுங்க சாப்பிட்டோம் வாங்கிட்டானுங்க. ஏன் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? ஏன் அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சமைக்காம ஏன் உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு அதை சமைங்க. ஓகேவா? ஓகே ஓகே மங்காத்தா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பக்கம் கூட வரல, என்ன எதுவே சொல்லல. இன்னைக்கு தான் செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க நீங்க. ஏன் நீங்க அங்க வாஸ்து சரியில்லை? நல்லது, சரி போதும். என்னோட கேவலமா யாராவது சமைக்கிறாங்கன்னா அது அவன் ஒருத்தனா தான் இருக்க முடியும். தொப்பில கரெக்ட் பண்ணி போனோம், அதான் கிங் அவன். இவ்வளவு பேர் தொப்பி எதுக்கு வச்சிருக்காங்க? புது விளக்கை தான் ஃபர்ஸ்ட். நல்லா இருந்தது விஜயன். ஃபைன். Thank you sir. ரோஜா மேம். கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு வித்தியாசமா ஒரு ஸ்கிரிப்டோட வரீங்க. நம்ம அம்மா கிட்டயோ இல்ல நம்ம பாட்டி கிட்டயோ கத்துக்குனா சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், அண்ட் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இவர் பண்ற மாதிரி பாத்தீங்களா, அது கொஞ்சம் இது கொஞ்சம் போட்டு கடைசியில பார்த்தா அடுப்பே பத்த வைக்கல. இந்த மாதிரி நிறைய ஷோஸ்ல சும்மா சூப்பர் அந்த அம்மா அப்புறம் திட்டிப்பாங்க, என்னடா சமையல் இது, நம்மள டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் அந்த சமையல் எல்லாமே. சோ அது ஒரு வித்தியாசமா காமிச்சிங்க. நடுவுல ஜட்ஜா டி ராஜேந்தர் சார் கொண்டு வந்தது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம் அண்ட் தேங்க்யூ டீம் மங்காத்தா. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோ செம்ம தூளா போச்சு. வித்தியாசமான கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். சோ இப்ப பாக்கி இருக்கிறது இந்த எபிசோட்ல யாரு வின்னர்னு பாக்குறதா. சோ நம்ம ஜட்ஜஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட டீம் கேப்டன்ஸ் கூப்பிடலாம். Can we have our captains on stage? ஓகே, 5 கேப்டன்ஸும் வந்தாச்சு. இன்னைக்கு யார் வின்னர்னு பார்க்கலாம். ஜட்ஜஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, இதுல வந்து யார் வெற்றி பெற்றான்றத ரோஜா மேம் சொல்வாங்க. இன்னைக்கு எல்லாருமே டிஃப்ரெண்ட் கான்செப்டோட சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஆனா எல்லாரோட சூப்பரா எங்களுக்கு தோணுச்சு காமெடி கிராக்கர்ஸோட ஸ்கிட். சோ இந்த எபிசோட் வின்னர் காமெடி கிராக்கர்ஸ். கங்க்ராட்ஸ். சாப்பாட்டுல உப்பு போடாம சாப்பிட்டா எப்படி முடியும்? எனக்கே தெரியும். ஏன்? ஜோசியர் சொன்னா யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு பயம் அவங்களுக்குள்ள. ஓகே, உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்க நிச்சயமா நாளைக்கு திருப்பி வரோம். இது ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.